கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதம் 16 4ஆம் வசனம். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கிறிஸ்தவர்களில் சில பேர் ஆண்டவரிடமும் ஜெபிப்பார்கள். சில நேரம் அந்நிய தெய்வங்களை நாடி போய் பரிகாரங்களும் செய்வார்கள். இங்கே தாவீது கூறுகிறார், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். 10 கட்டளைகளில் முதல் கற்பனை, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதே. ஆண்டவர் அருவருக்கிற 2 காரியங்கள். முதலாவது விபச்சாரம், இரண்டாவது விக்கிரகம். யோவான் சொல்லுகிறார், பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. இம்மையில் வேதனைகள் நம்மை அணுகாமல் காத்துக்கொள்ள தாவீது போல கர்த்தர் மீது முழு நம்பிக்கை வைத்து நன்மையானதை தருவார் என காத்திருப்போம். இந்த அனுபவம் பெற்ற தாவீது வேதனை நீங்கி சிறப்பான சுதந்திரம் பெற்றது போல நாமும் பெறுவோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் 2 மருமகள்கள் இருந்தார்கள். அதில் மூத்த மருமகளுக்கு பல வருடங்களாகியும் குழந்தை இல்லை. 2வது மருமகளுக்கும் 1 வருடமாகி குழந்தை இல்லை. அவர்களுக்கு ஒரு பெண் தவறான வழி காண்பித்தாள். குறிப்பிட்ட தெய்வத்துக்கு பரிகாரங்கள் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று மூத்தவள் அதை செய்தாள். இளையவளோ, இல்லை, எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் தருவார் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து வந்தாள். நடந்தது என்ன தெரியுமா? மூத்த மருமகள் பரிகாரங்களை நாடியதால் அவளுக்கு வேதனை தான் பெருகிற்று. இந்நாள் வரை குழந்தை இல்லை. ஆனால் இளைய மருமகள் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்தாள். ஆண்டவர் அவளுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்க கிருபை செய்தார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை மறந்து மற்ற பரிகாரங்களை நாடி போனால் உங்களுக்கு வேதனை தான் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆண்டவரை மீண்டும் மீண்டும் வேதனைப்படுத்தாதீர்கள். மனம் திரும்புங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. உங்களுக்காகத்தான் அவர் சிலுவையில் மரித்தார். அவர் உங்களுக்கு என்ன தேவையோ அவற்றை தருவார். அவரை நோக்கி நாம் காத்திருக்கும் போது நன்மையானவைகளை அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, நாங்கள் அந்நிய சக்தியை நாடி போகாமல் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.